மற்றும் அமலாக்கத்துறையில் ஊழல் அதிகரித்துள்ளதாக டெல்லி உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹரியானாவைச் சேர்ந்த ஹிமான்சு நானாவதி என்பவர் மீதான வழக்குகளை முடிக்க சிபிஐ அதிகாரி 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் 35 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொள்ள சம்மதித்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் முதல் தவணையாக 3.5 லட்சம் ரூபாய் வாங்கும்போது சிபிஐ அதிகாரி கைது செய்யப்பட்டார். அவருக்கு உதவியதாக ஒன்றிய அரசு அதிகாரி ரமேஷ்குமார் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ தாக்கல் செய்த மனுவை டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நிராகரித்தது. இதனை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி நீனா பன்சால், ஒன்றிய அரசு அதிகாரி மீதான ஊழல் புகார் தனிநபர் தொடர்புடையது மட்டுமல்ல, பல்துறை அரசு அதிகாரிகளின் கூட்டுச்சதி தொடர்புடையது என்று தெரிவித்தார். சிபிஐ அமலாக்கத்துறையில் ஊழல் அதிகரித்துள்ளதாக காட்டமாக தெரிவித்த நீதிபதி, ஊழல் அதிகரித்துள்ளது ஒட்டுமொத்த விசாரணை அமைப்புகளின் அடித்தளத்தையே ஆட்டம் காண செய்துள்ளதாகவும் விமர்சித்தார். இதனை அவசியம் விசாரிக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவித்த நீதிபதி நீனா பன்சால், பல்துறை அரசு அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து லஞ்சம் கொடுப்பவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் கண்டனம் தெரிவித்தார். இந்த வழக்கில் நியாயமான விசாரணையை தடுக்கும் வகையில் அதிகாரிகள் செயல்பட்டுள்ளதால் அவர்கள் மீதான புகாரை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என கூறிய நீதிபதி 3 பேரையும் 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.